பிதாவின் அன்பு உலகத்திலே ஜனங்கள் கெட்டு போகாதபடி, பாவத்திலே அழிந்து போகாதபடி, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திற்கு அனுப்பி என்ன பண்ணாராமா? ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். அதுதான் பிதாவின் அன்பு. வயிற்றுக்குள்ளே வசனத்தை பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வசனம் பேசணும். எங்க ஐக்கியத்துல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க மாசமா இருக்கும் போதே எங்க ஐக்கியத்துக்கு வந்தாங்க. எப்பவும் என்னுடைய மெசேஜை கேட்டு கேட்டு அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன மட்டும்தான் பார்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் போதும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், உங்களுக்கும் எனக்கும் சுபாவ அன்பு இருக்குதா? இல்ல அன்பை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? இல்லை என்று சொன்னால், நான் செலுத்துகிற அன்பு, நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற அன்பு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப ஜீவிதத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்லை என்று சொன்னால் தேவன் விரும்புகிற அந்த ஐக்கியத்தில் எனக்கு எப்படி ஆசீர்வாதமாய் அமையும் என்கிற அந்த காரியங்களை தான் நான் உங்களோடு பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரர், என்னோடு பேசின பொழுது ஆண்டவருடைய சிந்தனையில் போட்ட அந்த தேவனுடைய வார்த்தையை தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக அப்படி என்று சொல்லி அந்த வசனம் 5வது வசனம் வரை கடைசி காலங்களிலே, கொடிய காலங்களிலே, மனுஷகுமாரனுடைய காலங்களிலே, இந்த காலங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி, மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், மனுஷனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், மனுஷனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் அங்கு கோடிட்டு போட்டிருக்கிறதை, எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்க 3வது வசனத்திலே வரும் பொழுது ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக மனிதர்கள் பல பேர் வேத வசனத்தின்படி அதனுடைய நிறைவேறுதலாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சபையானது, சபையின் விசுவாசியானது, என்று சொன்னால் சபையின் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உபவாச ஜெபத்திலே நம்மை ஒரு விசை கூட உயிர்த்து ஆராய்ந்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், அநேக தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம், அநேக சோசியல் மீடியாவிலே பார்க்கிறோம். அன்றைய மனைவியை கொள்ளுகிற அனுபவம், அதோ புருஷனை கொள்ளுகிற அனுபவம், அதை போல பிள்ளைகளை கொள்ளுகிற அனுபவம், நேசிக்கிற நண்பனை கொள்ளுகிற அனுபவம், அது மாத்திரமல்ல காதலிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுயேச்சை முடிந்த பின்பாடு அவர்களை கொள்ளுகிற, மரணிக்கிற, இல்லைன்னு சொன்ன அவர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இதற்கு எல்லாம் மூல காரணமே அன்பு இல்லாதது தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கடைசி காலங்கள் ஒருவேளை உலக மனிதர்கள் அப்படி இருக்கலாம், கடைசி நாட்கள் ஒருவேளை தேவனை அறியாதவர்கள் அப்படி இருக்கலாம், ஒருவேளை கடைசி காலங்களிலே வேதத்தை உட்கொள்ளாதவர்கள், வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தை தெரிந்தவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால் அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்பதற்காக அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளா தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சுபாவ அன்பு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது கூட அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டா என்கிற அந்த உண்மையில் என்ன இருக்குது? குறைவு இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆதியிலே ஆண்டவரை நேசித்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இருக்கிறதா? இல்லை என்று சொன்ன ஆதியிலே திருமணம் முடிந்த நாட்களிலே நீ கணவனோடு நேசித்த அந்த நேசம், நீ மனைவியோடு நேசித்த அந்த நேசம், உனக்கு கர்த்தர் நீ செபித்து உனக்கு பிள்ளையை எதிர்பார்த்தபோது உனக்கு பிள்ளை கொடுத்தாரே, அப்பொழுது உன் பிள்ளை மீது இருந்த அந்த அக்கறை அன்பு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகம் சுபாவ அன்பை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அன்பை பிரதிபலிப்பதற்காக, அன்பின் நிமித்தம் நம்மை வாழ்ந்து காட்டுவதற்காக தான் இயேசு உங்களையும் என்னையும் கண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் உங்களை கண்டிருக்கிறது, உங்களை அறிந்திருக்கிறது, நீனும் நானும் தேவனுக்காக வாழ்வதற்காக. அவங்க 2 பேரும் சண்டைக்காரவங்களா? கையை பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க. சண்டைக்காரவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பிரசங்கம் முடியும் போது சண்டையெல்லாம் மாறிடும். இன்னைக்கு பிரசங்கம் முடியும் போது அன்பெல்லாம் வந்துடும். அன்பு பொங்கி 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 வழிய ஆரம்பிச்சிடும். அந்த அன்பு பொங்கி பொங்கி வழிகிறதுனால தேவனுடைய மாறாத ஆசீர்வாதம் உடைய குடும்பங்களில், உடைய பிள்ளைகளிலும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தானாய் வந்து இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நேசிக்கிற, நீங்க ஆராதிக்கிற, நீங்க தெரிந்து கொண்ட தெய்வம் ஏதோ மேஜிக் கடவுள் இல்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு வந்து மேஜிக் கடவுள் இல்லை. ஜீம்பூம்பான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு நீங்க வேத வசனத்தின்படி நடந்தாதான், நீங்க வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தாதான், நீங்க வேத வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்தாதான் வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு நேரம் சுருக்கம் கொண்டு கொஞ்சம் ஓடி சொல்லிடுறேன். எல்லா நேரத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தை தான் கொடுத்துருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். கொஞ்சம் கால சூழ்நிலை லேட் ஆகி போச்சு. வந்தா எனக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா அப்பதான் மோடிக்கு ஜெபிக்கிறீங்க, அப்பதான் அமித்ஷாக்கு ஜெபிக்கிறீங்க, அப்பதான் முக ஸ்டாலினுக்கு ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. மெசேஜ்க்கு முன்னாதான் நம்ம கொஞ்சம் காரியங்களை ஜெபிச்சு முடிச்சிட்டு ஜெபத்திற்காக அந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக நாம் ஆவலா எதிர்பார்ப்பாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே 9 விதமான ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த மெசேஜுக்காக ஜெபித்த சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தில் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய திருச்சபையில அங்கத்தினராக இல்லை என்று சொன்ன ஐக்கியப்படுகிறவனாக வைத்ததின் நோக்கம், நீங்களும் நானும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்காக தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை தனியா இருக்கும்போது சில அட்வைஸை பண்ணுங்க. வீட்டில் இருக்கும்போது சில ஆலோசனையை சொல்லுங்க. சில அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க கிட்ட முன்னாடி வரும்போது மட்டும் டேய் பேசாத, ஏன் நிற்காத, ஏன் நடக்காதன்னு கண்டிப்பாங்க. அதுக்கு அந்த லாங்குவேஜே புரியாது. அது வரைக்கும் அது இஷ்டத்துக்கு விட்டுருப்பாங்க. அது கிச்சன்ல இருக்குதா, கிச்சன்ல தூங்குதா, பாத்ரூம்ல தூங்குதா, பெட்ரூம்ல தூங்குதானே தெரியாம இருந்திருக்கும். போனை கொடுத்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட நம்ம முன்னாடி வந்ததுக்கப்புறம் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா? பாஸ்டருக்கு தெரிஞ்சா பாஸ்டர் மைக்கில் என்ன பண்ணிடுவாரு, மெசேஜ்ல ஊருக்கே பண்ணிடுவாரு, தண்டார போட்டுருவாருன்றதுக்காக பாஸ்டருக்கு முன்னாடி மிரட்டுவாங்க. முதல்ல வீட்டில் மிரட்டுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேண்டிய விதத்துல நீங்க வளர்க்கணும். என்ன நீங்க டாபிக் மாற்றக்கூடாது. உங்கள்கிட்ட பேச வந்த டாபிக் வேற, நீங்க வேற ஏதாவது பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு டாபிக் மாறி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து. அவன் முதிர் வயதில் எப்படி இருப்பானாமா? விடாதிருப்பான், விடாதிருப்பான். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதமாய் வளர்த்தணும். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரும் பொழுது, இல்லை என்று சொன்னால் சொல்லி ஜெபிக்கிற இடங்களுக்கு வரும் பொழுது, இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒழுங்காய் இருக்கணும், கிரமமாய் இருக்கணும், அப்படியே நடைமுறைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர்த்தோட உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா தெரியும்? உங்களுடைய எத்தனை பேர்த்தோட பிள்ளைகளுக்கு ஆமென் தெரியும்? உங்களுடைய எத்தனை பிள்ளைகளுக்கு வேத வசனம் மனப்பாடமாய் தெரியும்? ஏதோ ஒரு வயதுல நீங்க சொல்லி அவனை கண்டித்துட்டா போதாது. அவன் சின்ன பையன் தானே, அவன் கொஞ்சம் பெருசாகட்டும், அவன் அப்படி பண்ணட்டும், அவன் இப்படி பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவனை கத்து கொடுத்துக்கலான்னு நினைக்காதீங்க. நான் சொல்லுவேன், கர்ப்பஸ்திரியா இருக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே வசனத்தை பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வசனம் பேசணும். எங்க ஐக்கியத்துல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க மாசமா இருக்கும் போது எங்க ஐக்கியத்துக்கு வந்தாங்க. எப்பவும் என்னுடைய மெசேஜை கேட்டு கேட்டு அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன மட்டும்தான் பார்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எந்த பக்கம் திரும்பி பிரசங்கம் பண்றேனோ, இல்லைன்னு சொன்ன ஸ்பீக்கர் எந்த பக்கம் பிரசங்கம் பண்றதுக்கு அது திருப்பப்பட்டிருக்கிறதோ, அந்த சின்ன குழந்தையா இருந்தது. இதெல்லாம் நான் போய் சொல்லல, வந்திருக்கிறவங்களை கேட்டு பாருங்க. அப்படியே டர்ன் பண்ணி அது கழுத்தை ஒடிச்சு பார்த்து இருக்கும் பாருங்க, ஸ்பீக்கரையே பார்த்து. காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, கேட்காது, அது ஒன்றும் நினைக்காது நீங்க நினைக்கிறீங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்குள்ள இருந்த அந்த நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது, வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை துள்ளினது உண்மையானால், வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினால் அது வெளிப்பட்டது உண்மையானால், உங்களுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையும் நீங்க ஜெபிக்கிற ஜெப சத்தத்தை வயிற்றுக்குள்ள இருந்தே கேட்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை சரியான வழியில நடத்தணும், சரியான வழியில நடத்தணும். அதுக்கு நீங்களும் நானும் தான் உத்தரவாதி. ஆண்டவர் வானத்திலிருந்து பிள்ளைகளை போடல. இல்லைன்னா தெருவில் போய் மார்க்கெட்ல வெண்டிக்காய் வாங்குறது மாதிரி, கத்திரிக்காய் வாங்குறது மாதிரி, மீன் வாங்குற மாதிரி, கறி வாங்குறது மாதிரி ஆண்டவர் நம்மளை குழந்தைகளை வாங்க வைக்கல. ஒரு தகப்பனையும் தாயையும் கொடுத்து, உடன்படிக்கையை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? எல்லாம் ஒரு நோக்கத்தோட. எல்லாம் என்ன பாருங்க, அதை அவனை விடுங்க, இப்ப அவனை விடுங்க, இப்ப மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, அடுத்த வாடி செல்வம் பிரதர்ட்ட சொல்லிருங்க, இப்படிப்பட்ட போதகரெல்லாம் கூப்பிடாதீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், போதகர் மட்டும்தான், சபை மட்டும்தான் செய்யாதன்னு சொல்லுது. அரசாங்கம் கூட தப்பு செய், தெரியாம செய்யுன்னு சொல்லுது. அரசாங்கம் கூட சொல்லுது தப்பு செய், பாதுகாப்பா செய்யுன்னு சொல்லுது. ஆனா திருச்சபை மாத்திரம்தான், தேவ சமூகம் மாத்திரம்தான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நீ எப்படி ஆவாய் என்று சொல்லி சட்ட திட்டங்களை கொடுத்து, ஒழுங்குமுறைகளை கொடுத்து, நெறிமுறைகளை கொடுத்து, போதித்து, நம்மை சரியாய் நடத்தி, நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் வரை கொண்டு போகிறது ஒரே இடம் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அநேக சூழ்நிலை மூத்த மக சின்ன பிள்ளையா இருக்கும் போது காய்ச்சலா இருப்பா. ஆனாலும் நான் ஊழியத்துக்கு கொண்டு போவேன், ஊழியத்துக்கு கொண்டு போய் நான் மேல இருந்து பிரசங்கம் பண்ண. இந்த பிள்ளை கீழே என் வைஃபோட மடியில இருக்க. ஆனா பிரசங்கத்தோட பாதி வழியில தான் ஞாபகம் வரும், ஐயோ பிள்ளைய ஃபீவரா கொண்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிள்ளை எழும்பி விளையாண்டுகிட்டு இருப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீவரா இருக்கட்டும் வீட்டில் விடுறதுக்காக அல்ல, நான் எங்கே போகிறேனோ, நான் எதை கற்றுக்கொண்டேனோ, நான் எதை பெற்றுக்கொண்டேனோ, நான் எதை பிரசங்கிக்கிறேனோ, நான் எதை சுமக்கிறேனோ, எனக்கு எந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அது என்னுடைய சந்ததிக்கு தலைமாற்றுவதற்கு, திருப்பி கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிச்சீங்கன்னா, பிள்ளைங்க தூங்கினாலும் பரவாயில்ல, இழுத்து கொண்டு பக்கத்துல போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க.
குடும்ப ஜெபம் பண்ணாலும் இழுத்து காலை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பக்கத்துல போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளை தூக்கத்திலே கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வயசுல நீங்க வளர்க்கிற வளர்ப்பு, கண்டிப்பு, உபதேசம், புத்திமதி தான் அந்த பிள்ளைகள் வளர 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 எப்படி இருக்கும்? அது கனி கொடுக்கிற பாத்திரமாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய மெசேஜுக்குள்ள நான் திரும்ப வரேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் ஆதி இருக்கிற அன்பை விட்டு விட்டா என்கிற பேர்ல அங்கே ஒரு குறைவை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல 9 ஆவிக்குரிய கனிகள் இருக்குது. அதுல முதல் கனி என்னதான்? அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மிகவும் முக்கியமானது. ஆமேன் சொல்லுங்க. நீங்க பிள்ளைகளை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. நீங்க பிள்ளைகளை இனிமே கண்டிக்க வேண்டாம். பிள்ளைங்களை நீங்க இனிமே கண்டிக்க முடியாது. நீங்க வேணா அவங்க கூட போய் சேர்ந்து என்ன பண்ணலாம்? விளையாட தான் முடியும். உங்க கண்டிப்புக்கு அவங்க கேட்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல். அதை ஏன்னா கண்டிப்புங்கிறது பேசிக்காவே நம்ம கொண்டுட்டு வரணும். என் பிள்ளைங்களை பாருங்க, கண்ணை காட்டினாலே என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆக்ஷன் புரியும். கையை காட்டினாலே ஆக்ஷன் புரியும். முழிக்கிற மொழியிலே டாடிக்கு தாகம் எடுக்குதா, சவுண்டு கூட்டணுமா, குறைக்கணுமா, பாடணுமா, நடக்கணுமா, உட்காரணுமா, இதெல்லாம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சிறு வயதிலே நடத்தணும். இப்போ நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு ஆக்ஷன் பண்ணால் எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரில, அவங்க உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் நான் பார்க்குறேன். எப்படிங்கிறீங்க? நோ சான்ஸ், முடியாது. அதனால மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உலக மக்களுக்கும் நமக்கும் அநேக நேரத்தில் வித்தியாசம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அநேக நேரத்தில் எனக்கு உலகம் வெறுக்குது, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, ஜீவனை எடும், பேசாமல் நான் பரலோகம் வந்துடுறேன்ற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசியோட பிள்ளையும் அப்படிதான் இருக்குது, அவிசுவாசியோட பிள்ளையும் அப்படிதான் இருக்குது. விசுவாசியும் அப்படிதான் இருக்குது, அவிசுவாசியும் அப்படிதான் இருக்குது. அவிசுவாசியோட புருஷனும் அப்படிதான் இருக்கிறான், விசுவாசியோட புருஷனும் அப்படி இருக்கிறான். எக்லேசியா என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டவன். எக்லேசியா என்று சொன்னால் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மையானால் அந்த நோக்கத்தை அறிந்து நம்முடைய கிரியைகள், நம்முடைய வெளிப்பாடுகள், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதி வைத்திருக்கிறார் 13ஆம் அதிகாரத்தில், அங்கே அன்பு என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி 1 முதல் 13 வசனங்கள் வரை அநேக சம்பவங்களை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர்த்தோட அன்பை நான் சொல்ல விரும்புகிறேன். பிதாவின் அன்பு, இயேசுவின் அன்பு, அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் கட்டளை போட்டிருக்கிறாரு. அந்த கட்டளையின்படி நடக்கும் பொழுது 7 ஆசீர்வாதம். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது பிதாவின் அன்பு. வாசிங்க பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பு உலகத்திலே ஜனங்கள் கெட்டு போகாதபடி, பாவத்திலே அழிந்து போகாதபடி, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திற்கு அனுப்பி என்ன பண்ணாராமா? ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். அதுதான் பிதாவின் அன்பு. அது மாத்திரமல்ல, ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு பெரிய பட்டியல், அது ஒரு இருதயத்தை நொறுக்குகிற சம்பவம். அத்தனை பெரியவராயிருந்தும், அத்தனை அண்ட சராசரங்களை படைத்தவராயிருந்தும், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும், தன்னுடைய மனுஷனுடைய பாவத்திற்காக அந்நியனை போல, பரதேசியை போல ஏழ்மையின் சுபாவம் எடுத்து, ஏழ்மையின் கோலம் எடுத்து அவர் பூமியில வந்து என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக, மயிறு கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம்.
அதுல 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக மைக்க கொடு வாசிங்க. 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவரை நொறுக்க சித்தமாகி தன்னுடைய குமாரனை நொறுக்குவதற்காக சித்தம் கொண்ட பிதாவின் அன்பு. அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே ரோமாபுரிக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது எழுதுகிறார், வாசிங்க பார்க்கலாம். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அநேக நேரத்தில் நாம் மற்ற அனைத்தை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அநேக நேரத்தில் மற்ற காரியங்களை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவரை நம்பினால், ஆண்டவரை விசுவாசித்தால், வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இம்மைக்காக ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இயேசுவின் அன்பை பார்க்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அங்கே எழுதி வைத்திருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பில்லை. வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, பிதாவின் அன்பு, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் மனு குலத்திற்காக கொடுத்த அன்பு. இயேசுவின் அன்பு தன்னுடைய சொந்த சரீரத்தையே அந்த உலகத்திற்காக, மனுஷனுக்காக, பாவம் செய்கிறவர்களுக்காக, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவதற்காக ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதே போல யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே பின்பகுதியில் எழுதியிருக்குது, வாசிங்க பார்க்கலாம். முடிவு பரியந்தமும். எப்படியாமா? கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி 1 வாரத்துக்கு மாத்திரம் அல்ல, கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பெக்கிறது வரைக்கும் இல்ல. எது வரைக்குமா? முடிவு பரியந்தம். பிதா எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாரோ, பிதா எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ, அந்த சித்தம் செய்து முடிக்கிறவரை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற கடைசி நிமிஷம் வரை, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. எங்க சர்ச்சில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை நேசிக்க முடியுதா? பக்கத்துல அக்காவை பார்த்து கேளுங்க, அக்கா நேசிக்க முடியுதா? அன்னைக்கு அத்தான்னு கூப்பிட்டீங்களா, மாமான்னு கூப்பிட்டீங்களா, பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா, என்னத்தை கூப்பிட்டீங்க? இன்னைக்கு அப்படி கூப்பிடுறீங்களாக்கா? அதே அன்புல கூப்பிடுறீங்களா? அதே அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்குதா? அதே அன்புல நம்ம பிரியமுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்லைன்னா திருமணமாகி வந்து கட்டிக்கிட்டு மாமி இல்லைன்னா அத்தை அப்படின்னு கட்டி பிடிச்சி காதுல ஒரு முத்தத்தை கொடுத்த அதே அன்பு இப்பவும் இருக்குதா? மாமியார் மருமகளுக்குள்ள அந்த அன்பு இப்பவும் நிலைத்திருக்குதா? அதே போல பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு இன்னைக்கும் நிலைத்திருக்குதா? நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் எதுவானாலும் சரி. யார் ரட்சிக்கப்படுவானாமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். நம்முடைய அன்பு முடிவு பரியந்தம், நம்முடைய அன்பு மரண பரியந்தம் இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அன்பு நிலைத்திருக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பிதாவின் அன்பு மாத்திரமல்ல, இயேசுவின் அன்பு மாத்திரமல்ல, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கற்பனை கொடுத்திருக்கிறாரு. என்னங்க கற்பனை கொடுத்திருக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல என்ன பண்ணணுமாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன சொன்னாரு? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்க என்ன பண்ணணுமா? ஒருவரில் ஒருவர்.
வலது பக்கமும் இடது பக்கமும் கையை கொடுத்து சொல்லுங்க, நம்ம 2 பேரும் அன்பா இருக்கணும். நம்ம 2 பேரும் அன்பா முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒருத்தவங்க கையை பிடிங்க, பீச்சை கை பக்கம் இருக்கிற கையை பிடிங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பாருங்கம்மா, என் முகத்தை இல்லை, அவங்க முகத்தை. ஏன் பாஸ்டர், இதை தானே டெய்லி பார்க்குறேன், இதை கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடாது என்பதற்காக தானே நான் ஜெப மீட்டிங்கே வந்தேன். இங்கேயும் வந்து இந்த சோதனையா? ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? அப்படிதான் இருக்கிறீங்க நிறைய பேர். அன்புங்கிறது ஈஸிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முடிஞ்சோடனே கேட்பேன், ஆமேன்னு ஏன் சொன்னீங்கன்ட்டு. அன்புங்கிறது ஈஸி. என்ன தெரியுமா? நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸை விட்டுட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம செய்யறது தாங்க அன்பு. நான் ஒருத்தனை எப்படி பார்ப்பேன்? என்னுடைய விருப்பத்தின்படி பார்ப்பேன், என்னுடைய சிந்தனையின்படி பார்ப்பேன், இல்லைனா எனக்கு என்னுடைய தேவையின்படி நான் பார்ப்பேன். ஆனா இயேசு அவனை எப்படி பார்ப்பாருங்கிற அந்த பார்வை எனக்கு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருப்போம், எல்லாரையும் அன்பு செலுத்துறவங்களா இருப்போம். பல சூழ்நிலை நியாயம் இருக்காது, பரவாயில்ல. அங்க நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது, பரவாயில்ல. இயேசுவுக்காக மாமியார் பேசுறது என்ன இருக்காது? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மாமியார் பேசுறதுல நியாயம் இருக்காது தான்க்கா. உப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், அந்த அம்மா நாக்கு செத்து போச்சோ என்னவோ தெரியாது, உப்பு இல்லைங்கும், உரப்பு இல்லைங்கும், டேஸ்ட் இல்லைங்கும், இது என்ன மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லும். ஆனாலும் பரவாயில்ல இயேசுவுக்காக. சொல்லுங்கம்மா, நீங்கெல்லாம் சொல்றது அப்ப நீங்கெல்லாம் ஐயே கரெக்டான இடத்துக்கு தான் ஆண்டவரே நான் அனுப்பியிருக்கிறேன். நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தை பேசணும்? இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பேசுங்க. எங்க ஐக்கியத்துல ஒரு வாட்டி பேசியிருக்கிறேன். அப்ப ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தை பேசணும்? என் ஐக்கியத்துல இருக்கிறவங்கள வேற கூட்டிக்கிட்டு வரமே, பாஸ்டர் அரைச்சமாவே தான் அரைக்கிறாரான்னு நினைச்சிடக்கூடாது, எதுக்குப்பா இந்த வார்த்தை பேசணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா ஆண்டவர் காலையில நிறைய சம்பவங்களை மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சில காரியங்களை சொன்னதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தை தான் போல இருக்குது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையை தான் ஆண்டவர் பேசுறாரு. மரியாதைக்கு கேட்டு திருந்திரக்குள்ள வழிய பாரு, இல்லைன்னா கையை காலை உடைச்சிருவாரு. கையை காலை அவர் உடைக்க மாட்டாரு, உங்க மாமியாரை வச்சு உடைப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அன்பு செலுத்துறது ஈஸி. பேசுறாங்களா, செவிட மாதிரி இருங்க. எப்படி இருக்கணும்? செவிட மாதிரி இருக்கணும். வேற ஏதாவது காரியங்கள் செய்யறாங்களா, அந்த இடத்துல செத்து போன மாதிரி இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும், அது ஆண்டவர் சொல்றது. ஆனா ஆண்டவர் மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது, பவுல் சொல்லும் போது சொல்றாரு, பிழைத்திருக்கிறது யாரா அவருக்குள்ள? கிறிஸ்துவே நில் பிழைத்திருக்கிறார். யார் பிழைத்திருக்கிறா? உங்களுக்குள்ள யார் பிழைத்திருக்கிறா? பக்கத்தில் கையை பிடிச்சி பாருங்க, கிறிஸ்து தானான்ட்டு. ஏதாவது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லி பார்த்தா தான் தெரியும் கிறிஸ்துவா இல்லை அந்தி கிறிஸ்துவான்ட்டு. அல்லேலூயா. பேசட்டும். கொஞ்ச நாள் தாங்க இந்த வாழ்க்கை. 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ சகிங்க, பொறுங்க, மன்னிங்க, விட்டு கொடுங்க, யுக யுகமாய் அவரோட வாழலாம். அல்லேலூயா. அன்பு செலுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நான் சில இடத்துல ஒன் சைடா அன்பு செலுத்துவேன். அவங்களுக்கு அந்த அன்பு இருக்காது, அவங்களுக்கு அந்த பாசம் இருக்காது, அந்த நேசம் இருக்காது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஒன் சைடு லவ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க எல்லாம் வெல்ல முடிய ஆட்களா இருக்கீங்க. ஒரே ஒரு தம்பி இருந்தான்னு சந்தோஷப்பட்டேன். அவனையும் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா இல்லை மிளகா வாங்க அனுப்பிட்டீங்களான்னு தெரில. எங்க அனுப்பிட்டீங்க? ஒரு பையன், வாலிப பையன் இருந்தானே, அந்த பையன் எங்க? மேலே போயிட்டானோ? ஓ சோத்திரம், இப்பவே மேலே போயிட்டான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஊக்குவீங்க, மறுபடியும் அந்த டாபிக்குள்ள வர வைக்காதீங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் பிள்ளைங்களை வர வைக்காததுக்கு காரணமே என்ன காரணம்னு எனக்கு புரியும். ஒரு இடத்துல அப்படிதான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன்.
ஒரு பெற்றோர் தாயும் தகப்பனும் வந்து அந்த பிள்ளையை பற்றின பயங்கர கம்ப்ளைண்ட்டு. பாஸ்டர், என் பையன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான்னு என்ன பண்ணாங்க, ஒரே கம்ப்ளைண்ட்டு. இந்த பையனை பார்க்குறேன், இந்த பையனுடைய முகத்தில் அவ்வளோ கோபமும் அவ்வளோ கொடூரமும் அப்படி இருக்குது. நான் நினச்சேன், ஏன்டா இவன் இப்படி இருக்கிறான்னு உங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் தம்பி நீ இப்படி இருக்கிற, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது, பாஸ்டர் நான் சொன்னது தானே, நான் செஞ்சது தானே அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை செய்யட்டா அப்படின்னு கேட்டான் பாருங்க. இவன் மூஞ்சி மாறி அவங்க 2 பேர் மூஞ்சி மாறிடுச்சு. இவன் சொல்ல தொடங்கினான் பாருங்க. அந்த சின்ன பிள்ளை கெட்டதுக்கு காரணமே இந்த லூசு 2 தான். அந்த சின்ன பிள்ளை கெட்டதுக்கு காரணமே இந்த 2 லூசும் தான். அப்ப அநேக சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளை கொண்டு வராததுக்கு காரணம், நம்ம பிள்ளைய நம்மளை பிளேம் பண்ணுமா, நீ சபையில் இப்படி தானே பிரசங்கம் கேட்ட, அம்மா நீ இப்படி தானே அர்ப்பணிச்ச, நீ இப்படி தானே சொன்ன, ஆனா உன் வாழ்க்கையில காணோங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க நம்மளுடைய கண்டிப்புக்கு பயந்துருவாங்கன்ட்டு. இல்லை, பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இல்லை, உங்களுடைய கண்டிப்புக்கு உங்க வீட்டு விளக்கமாறு கூட பயப்படாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பயந்து வளர்ந்தீங்கன்னா அது உங்களுடைய காலம். வீட்டை தவிர்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு கூட என்ன பண்ண தெரியாது, போக தெரியாது. சொந்தக்காரனா இருந்தா கூட உங்க உங்க அம்மா அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம உங்களை சேர்த்துக்க மாட்டான். என்ன பண்ண மாட்டான், சேர்த்துக்க மாட்டான். நீ எப்படி தனியா வந்த, அது எப்படி அவ இல்லாம நீ வந்த, அது எப்படி அவன் இல்லாம வந்தன்னு உங்க சொந்தக்காரன் கூட உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உங்களை காட்டிலும் ஞான பெருத்த காலம். உங்களுக்கு பக்கத்து தெருவே தெரியாது, அவன் இருக்கிற ரூம்ல இருந்து அமெரிக்காவே பார்த்துருவான். இங்க இருக்கிற ரூம்ல இருந்து, ஆமா, நாங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம். எங்க ஹவுஸ் ஓனர் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற லேண்ட்ல ஒரு ஷெட்டு போட்டதை அங்க இருந்து மேப்ல பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, சார் பின்னாடி ஒரு ஷெட்டு தெரியுதே, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க அவன் இருக்கிற இடத்துல இருந்தே அவன் உலகத்தை சுத்தி வரக்கூடிய அறிவு பெருத்த காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய வாழ்க்கை மூலமாய் போதிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நஷ்டப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம், உங்க பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், உங்க பிள்ளைக்கு எய்த்த விட்டு அக்காவோட உங்க பிள்ளைக்கு அதை விட டபுள் காசு கொடுத்து பைக் வாங்கி கொடுக்கலாம். ஆனா உங்க பிள்ளை உங்களோட இருக்கணும்னா, உங்க பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தி உபதேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னா பயந்துருவாங்க, சொன்னா மட்டும் பயந்துட மாட்டாங்க. நீங்க நல்லா வாய் புழுவிக்கிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ண சொல்றது, பொய் சொல்லாத, இது சொல்றது பூரா போய். பையனோட காய் வாங்க போயிருக்கும், ஏதோ ஒரு ரோட்ல நிற்கும், பொண்டாட்டி ஃபோன் பண்ணும்போது சொல்லு எங்கேயா இருக்கு அப்படின்னா இங்க இருந்துக்கிட்டு எங்கேயாவது சொல்லும். அதை பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கும். அது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அப்பா சொல்லி கொடுத்தத அம்மா ஒன்று விட்டு வைக்க மாட்டேன் நான். இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணும், வீட்டில் உட்காந்துக்கிட்டு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு புருஷங்கிட்ட மறைக்கிறதுக்காக அந்த பிள்ளைய முன்னாடி வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உங்களை பார்த்து தான்க்கா சொல்றாருன்ட்டு. அது உடனே கேட்டுக்கிட்டு இருக்கும். அது கார் ஓட்டுது நீங்க நினைப்பீங்க, யார் சொன்னா அது கார் மட்டும்தான் ஓட்டுதுன்ட்டு. காரு கை ஓட்டுது, காது உங்க வாய்க்கிட்ட இருக்குது. காரு என்னம்மா அமைதியா இருக்கீங்க, காரு கை ஓட்டுது, அது காது எங்க இருக்குது, உங்க நிறுத்தாத வாய்கிட்ட இருக்குது, பொய் பேசுற வாய்கிட்ட இருக்குது. அதை கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை அந்த வழியில தான் நடக்கும். உடைய பிள்ளைகளை சரியான வாழ்க்கை முறையில நடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்பனை எழுதி வைத்திருக்கிறார். அதே போல யோவான் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், என்ன பண்றாங்களாமா, சொல்றேன் இல்ல, என்ன பண்றாராம், கற்றுக் கொடுக்கிறாராம். எதுக்குங்க கற்றுக் கொடுக்கிறது,
ஸ்கூல்ல கற்றுக் கொடுப்பாங்க. எதுக்கு? எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு, அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு, அடுத்த ப்ரமோட் ஆகிறதுக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கு. வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாசிக்கிற விஷயத்தை மறந்துடுவோம், ஆனா படிக்கிற விஷயத்தை என்ன பண்ண மாட்டோம்? மறக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு 1ஆம் கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்குது? நான் ஞாபகம் மறதி உள்ளவங்கள கேட்கல, நீங்க என்னமோ படிக்காதவங்க மாதிரி இருக்கிறீங்க. யாரெல்லாம் 1ஆம் கிளாஸுக்கு போனீங்க? எனக்கு 1வது டீச்சரை இப்பவும் ஞாபகம் இருக்குது. அந்த இரும்பு சேரை இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டு செஞ்ச காரியங்கள். அப்படி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில, படிக்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது? மறக்காது. அதனாலதான் வேதத்தின்படி கற்பிக்கிறார். எதுக்கு பைபிள் ஸ்டடி? எதுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள்? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? எதற்கு வேத பாடசாலை? ஆண்டவருடைய வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், பிதா என்ன பண்ணாரு? அன்பு செலுத்தினார். இயேசு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும்னு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஏன் அன்பு செலுத்தணும்? ஏன் அன்பு செலுத்தணும்? அன்பு செலுத்தலைன்னா என்ன நடக்கும்? அன்பு செலுத்துறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? 7 காரியங்களை நான் உங்களோட சொல்ல விரும்புறேன். நான் உங்கள்கிட்ட எப்பவும் நான் சொல்றேன், அநேக ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்கிறேன். வேதத்தில் அநேக வசனம் இருக்குன்றதுக்காகவும், வீட்டில் பேப்பர் சும்மா தான் இருந்துச்சுன்றதுக்காகவும், பேனாவில் நிறைய மை இருந்துச்சு, நேரம் இருந்துச்சுன்றதுக்காகவும் நான் என்ன பண்ணிட்டு வரல? எழுதிக்கிட்டு வரல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படி நினைச்சீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா அநேக சூழ்நிலையில் நம்ம வேதம் படிக்கிறதே ஆலயமாக தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் எழும்பி ஜோம் பண்ணி ஒரு அதிகாரமாச்சும் படிச்சுட்டு தான் நான் இங்கே கூட்டத்துக்கே வந்தேன்னு சொன்னா எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லிட முடியும்? இல்ல. ஏதோ நியாயப்பிரமாணத்தின் காலத்துல, சாலமோன் ராஜாவுடைய காலத்துல ஏதோ அங்க ஆலயத்துல வேதம் வாசிச்சது மாதிரி ஏதோ ஒருத்தருடைய கையில வேதம் கொடுக்கல. ஒரே வீட்டுல, ஒரே குடும்பத்துல, இல்ல ஒரே ஆளுக்கு பல வேதங்கள் இருக்கு இப்போ, இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு 2 வருடம் வேதம் கோடு போட்டு எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னது? அடுத்த புஸ்தகம். நீங்க என் பைபிளை வாங்கி பாருங்க. என் கைப்படாத இடம் இருக்காது, அழுக்கப்படாத இடம் இருக்காது, மைப்படாத இடம் இருக்காது. சில பைபிள்லாம் பார்க்கும்போது சுத்தமா இருக்குது. உங்க பைபிளை பாருங்க, சுத்தமா இருக்குதான்னு. அப்ப நம்ம ரொம்ப அசுத்தமா இருக்கோம்னு அர்த்தம். வேதம் எந்த அளவுக்கு, அதுக்காக இன்னைக்கு போய் மண்ணில் போட்டு பிரட்டிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அழுக்காக்க சொன்னாராமாச்சி, கொண்டாங்க என்கிட்ட கொஞ்சம் விளையாடுறதுக்கு, இங்க போடு அங்க போடுன்னு பெரட்டுறதுக்கு சொல்லலை. இங்கேயும் அங்கேயும் திருப்பி வாசிக்க 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 தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. தொடக்கம் முதலே நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது உண்டு. எனக்கு ஒரே வசனத்தை வாசித்து உங்கள்கிட்ட ஃபுல்லா 2 மணி நேரம் கூட எனக்கு என்ன பண்ண முடியும்? பேசிட்டு போக முடியும். நான் கன்வென்ஷன் பிரசங்கியார் தான். ஆனா ரெஃபரன்ஸ் நான் நிறைய கொடுக்கறதின் காரணம், நீங்க எப்படியாவது என்ன பண்ணணும்? அங்கேயும் இங்கேயும் திருப்பி 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 என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் வேதத்தை நீங்க என்ன பண்ணணும்? குறிப்பு எடுக்கணும். குறிப்பெடுத்து புக்கு முடிச்சோடனே பழைய எறும்பு கடைக்கு போடக்கூடாது. குறிப்பெடுத்து அந்த வாரங்களில் அதை மறுபடியும் இருந்து என்ன பண்ணணும்? மெடிட் பண்ணணும், தியானிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். தியானமாய் இருக்கிற மனுஷன். இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு வசனம் தெரியல. வெள்ளை முடி உள்ளவங்களெல்லாம் விட்டுறேன். உங்க முடி கருப்பா தான் இருக்குன்னு நீங்க ஆல்ரெடி கண்ணாடியில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்கள்ட்ட கண்ணாடியிட்ட மூஞ்சிக்கிட்ட கொண்டு வர முடியாது. கருப்பு முடியா இருக்கிற எல்லாருக்கும் வேதம் ஒரு முறையாவது வாசிச்சிட்டீங்களா? ஆர்டர் ஆஃப் புக் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு தெரியுமா? நான் வெள்ளை முடிக்காரவங்கள சொல்ல கேட்கல. ஒரு வெள்ளை முடி பாட்டியமா தலையாட்டுறாங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனை, புதிய ஏற்பாட்டில் எத்தனைன்னு தெரியுமா? திடீர்னு எழுப்பி விட்டு கேட்டுருவேன். நீங்க சும்மா கேட்டுறக்கூடாது. ஆமா ஈமான்லாம் சொல்லிடக்கூடாது.
எத்தனை பேருக்கு அந்த ஆதியாகமோ யாத்திராகமோ தெரியுமா? இல்லை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் தெரியுமா? எப்படிங்க நம்ம சந்ததி நல்லா ஆகும்? நம்முடைய பணம், காசு, சொத்து, சுகம், பதவி ஒருவேளை இந்த பூமியில நம்மளை சரியாய் நடத்துவதற்கு, நம் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒருவேளை காரணமாய் மாறிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது யுக யுகமாய் வாழ்வதற்கு, அது அப்படி சமூகத்தில் வாழ்வதற்கு, அது எல்லாரையும் கொண்டு போற இடம் இல்லை. வேத வசனத்தின்படி வாழ்ந்தவர்களை கொண்டு போகிற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கற்பனையை கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, வீட்டு கூட்டத்தில் வந்து உபதேசம் பேசணுமா, கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிப்பார், இவர்களை கர்த்தர் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார், இதெல்லாம் பேசலாமே அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ரொம்ப கேப்பியா இருப்பீங்க. அக்கா பக்கத்துல அக்காவை பாருங்க, மூஞ்ச கேப்பியா இருக்கீங்களா அக்கான்னு கேளுங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னதுனால ஆசீர்வாதம் என்ன பண்ணிடாது? ஆசீர்வாதமா இருப்பாய் 4 வசனம் மாட்டிறதுனால என்ன பண்ணாது? ஆசீர்வாதத்திற்குள்ள தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும். மத்தேயுல சொல்றாரு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடு. சங்கீதக்காரன் சங்கீதம் 23 சொல்றாரு, எப்படி வாழணும்? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கணும். அப்பதான் நீ என்ன பண்ண மாட்ட? தாழ்ச்சி அடைய மாட்ட. அமர்ந்த தண்ணி தருவாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரு, என்ன பண்ணுவாரு? எதிரிகளுக்கு முன்னாடி கொண்டு போவாரு, ஸ்டேபிள் கொடுப்பாரு, தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாரு, நீடித்த நாட்களாய் இருப்ப. அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் என்ன பண்ணுவான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தின் ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யத்தை தரும். அதுதாங்க சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நினைக்கிறேன், இனி வருகிற காலத்துல பணம் இருக்கும், பொருள் இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா எது இருக்காது? சமாதானம் இருக்காது. அது இயேசு தான் தரணும். சந்தோஷம் இருக்காது, அது இயேசு தான் தரணும். தைரியம் இருக்காது, அது இயேசு தான் தரணும். அதே போல எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்காது, அது இயேசு தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கற்பனையை கொடுத்திருக்கிறார் நமக்கு. நான் சொன்ன 7 காரியம் அன்பு செலுத்துகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமா, கவனிங்க. அன்பு செலுத்தாதவன் எதுல இருக்கிறானாமா? இருளில் இருக்கிறான். நீங்களும் நானும் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருந்தால்தான் எதுல இருக்கிறோம்? ஒளியின் இடத்தில். நீங்க உடனே நினைச்சுக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னது வேதவசனத்துல சொல்லி இருக்குதுல, என்னது நீங்க நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் தான் இருள நடக்கல. ஓகே, ஆனா வேத வசனத்தின்படி உங்களை, அளவுகோலின்படி உங்களை பார்க்கும் பொழுது நீங்க வெளிச்சத்துல நடக்கிறீங்க. ரிஃப்ளெக்ஷன் எதுன்னா அன்பு செலுத்துகிறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரனிடத்துல மட்டும் இல்ல, கணவன் மனைவி உறவானாலும் சரி, மாமியார் மருமக உறவானாலும் சரி, கூட பிறந்தவர்களுடைய உடன்பிறப்புகளுடைய உறவுகளானாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய உறவுகளானாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள், அதே போல சபை ஊழியக்காரர் யாருவா இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் நம்மோடு இருக்கிற எதிர் வீட்டுக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லை என்று சொன்னால் என்ன சொல்றது, நம்மளோட டிராவல் பண்றவங்க, ஒரு பக்கமா போறோம் அப்படின்னா எந்த சக மனிதனையும் அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்த்தீங்கன்னா, இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவர் எல்லாரையும், பிறவி குருடனா இருக்கட்டும், சப்பானியா இருக்கட்டும், குஷ்டரோகியா இருக்கட்டும், இல்லைன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
ஆண்டவர் சுகம் கொடுத்ததற்கு காரணம் அவருடைய மனதுருக்கம். நீங்க வாசித்தீங்கன்னா அந்த சுவிசேஷங்கள் இங்க பாருங்க சுவிசேஷங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்குது என்னது? இயேசு மனதுருகி. பார்த்துருக்கிறீங்களா அந்த வார்த்தை? அந்த மனதுருக்கத்திற்கு காரணம் அன்பின் வெளிப்பாடு. அன்பு இல்லாம என்ன வராது? சில புருஷனுக்கு மனைவி அழுதா கூட என்ன வராது? மனதுருக்கம் வராது. தன்னுடைய சொந்த பிள்ளையை கட்டின மருமகனோ மருமகளோ அழப்போது வேதனைப்படும் போது ஒரு மாமியாருக்கு என்ன வராது? மனதுருக்கம் வராது. காரணம் என்ன? அன்பு இல்லை. அது வரைக்கும் கூட வந்து குடிச்சு எல்லாம் பண்ணவன் சகோதரன், இது சொல்றான் ஃப்ரெண்டுன்றான், நண்பன். ஆனா அந்த குடிச்ச பாட்டில வச்சே உடைச்சிட்டு என்ன பண்றான்? குத்துறான். காரணம் என்ன? அன்பு இல்ல. நண்பன் சொல்றான், சிநேகிதன் சொல்றான். வேதவசனம் எழுதி இருக்குது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன பண்ணுவானாமா? இன்னைக்கு இருக்கிற சிநேகிதனை ஒப்பிட்டு பாருங்க. பணம் இருந்தால், கோட்டர் பாட்டில் இருந்தால், அவன் செய்கிற தப்பை இவன் செய்தால் என்ன பண்ணுவான்? நேசிப்பான். வேதவசனம் சொல்லுது, சிநேகிதன் முகத்தை கருக்கிறான். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, who is your friend? Tell to me, I tell you, who are you? உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு. இன்னைக்கு எல்லாம் செட்டெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு செட்டு வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றை பார்த்தா போதும். ஒரு முகரக்கட்டையை பார்த்தா இது எல்லாம் நமக்கு என்ன பண்ணிட முடியும்? இனத்தோட பணம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாம் அந்த இனத்துல தான் இருக்குது. அன்பு இல்ல. இருள நடந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு காரணம், உங்களையும் என்னையும் மனம் திரும்ப பண்ணுவதற்கு காரணம், உங்களையும் என்னையும் சபையில கொண்டு வருவதற்கு சேர்ப்பதற்கு காரணம், அந்த ஒளியை இருதயத்தில் வைத்ததற்கு காரணம் நீங்களும் நானும் அந்த ஒளியாகிய அன்பிலே நடப்பதற்காக. ஆனா நம்ம அன்பு செலுத்தலைன்னா எதுல இருக்கிறோம்? இருள இருக்கிறோம். 1 யோவான் 4:20 சொல்லும் பொழுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்டுவான்? 1 யோவான் 4:16 வாசிக்கும் பொழுது, அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எப்படியாமா? எதுல நிலைத்திருந்தா? தேவன் அன்பா இருக்கிறாரு. தேவனில் நிலைத்திருக்கிறவன் எதில் நிலைத்திருக்கிறானா? அன்பில் நிலைத்திருக்கிறானா? அப்ப ஆண்டவர்கிட்ட வேத வசனம் வாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஆலயத்துக்கு போறவன், நானும் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றவன் முதல்ல எதுல நிலைச்சிருக்கணும்? அன்புல நிலைச்சிருக்கணும். அன்புல நிலைச்சிருக்கணும். 1 யோவான் 1:5-6 வாசிக்கும் பொழுது, தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியாய் இருக்கிறாரு. ஒளியையும் இருளையும் ஒரே இடத்துல வச்சுக்க முடியாது. ஒளியையும் வச்சுக்க முடியுமா? ஏன்? ஒரு ரூம் அப்படி வச்சுக்க முடியும்னா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ரூமுக்குள்ள போங்க, லைட்டை போட்டுட்டு ஒளியே வெளிச்சம், இருளே போன்னு சொல்ல வேண்டாம். லைட்டை போட்டாலே இருள் என்ன பண்ணிடும்? அவ்வளவுதான். லைட்டை ஆஃப் பண்ணாலே என்ன ஆயிடும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க அங்க கொஞ்சம் காலு இங்க கொஞ்சம் காலு. நீங்க தெய்வத்துக்குள்ள இல்லைன்னாலே எதுக்குள்ளதான் இருக்கீங்க? உலகத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. நீங்க அன்புல இல்லைன்னாலே எதுலதான் இருக்கீங்க? பகையாகிய சாத்தானுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொன்னால், அன்பு செலுத்துகிற ஒளியில நடக்கிறான் என்று சொன்னால், உங்களிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் இருள் தான் இருக்குது. இருளும் வெளிச்சமும் சேர்ந்து இருக்க முடியாது. அன்பும் பகைமையும் சேர்ந்து இருக்க முடியாது. தெய்வமும் சாத்தானும் என்ன பண்ணி இருக்க முடியாது? கை கோத்து என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியுது உங்க எல்லாருக்கும் தான் பேசுறாருன்ட்டு. நீங்க கையை உயர்த்தலைனாலும் பரவாயில்ல.
இந்த விஷயம் எடுக்கும் போதே வந்த தடைகள் பல. வீடியோ எடுக்கிற டைம் தம்பி சென்னையிலேருந்து 6 மணிக்கு தான் வந்தான் தூங்காம. பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கீழே விழுந்தவன தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட வந்த குடும்பம் ரெடியாகி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னை வீட்டிலேருந்து கிளம்ப விட மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது ஒரு 11 மணிக்குனாச்சும் நான் வந்துடணும்னு நினச்சேன். ஒன்று போனால் ஒன்று. இதுக்கிடையில் பல ஃபோன் கால்ஸு. காலையில் எடுத்து அந்த மெசேஜெலாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு பெரட்டி பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஆவியானோட ஜோம் பண்ணி பேசி உங்ககிட்ட வந்து சேர்ந்தங்காட்டியும் நீங்கள் ஜெபிச்ச ஜெபம் உங்களுடைய இருதயத்தை அசைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேசம் மாறணும், பிரதமர் மாறணும், முதலமைச்சர் மாறணும். ஆனால் நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மாறாம எப்படிமா தேசம் மாறும்? நான் மாறணும், என் வீடு மாறணும், என் அயலகஸ்தார் மாறணும், என்னுடைய திருச்சபை மாறணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் தேசம் மாறும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், எதுல? பிறந்த இடத்துல. சில பேர் சபையில பயங்கர பயர், அந்நிய பாஷை, அப்பா அக்காவை மாதிரி என்ன பண்ண முடியாது. உங்களை தான் சொல்றாருன்னு சொல்லுங்க. இந்த அம்மா அந்நிய பாஷை பேசுனா அன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தே நிலைமை தான். ஒரு தம்பி போன்ல என்னட்ட சொன்னான், பாஸ்டர் பயங்கர சத்தமா இருக்கு, ஆராதிக்கிற ஆராதனை பில்டிங்கே இல்லை, ஏரியாவே அசைஞ்சிரும் போல இருக்குதுன்ட்டு. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய செயல் எப்படி இருக்குது? அந்த ஆவியானவர் நமக்குள் வசிக்கிறது உண்மையானால், ஆவியானுடைய வெளிச்சம் நமக்குள் குடியிருப்பது உண்மையானால், அந்த ஆவியானவர் தான் என்னை பிரகாசிக்கிறார் என்ற அந்த உண்மை தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை என்று சொன்னால், என்னுடைய உண்மையான அன்பு எங்கே? உண்மையான அன்பு எங்கே? இயேசு ஒளியாய் இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரண்ட் போயிடுச்சு. சோத்திரம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டானது, உலகமோ அவரை அறியவில்லை. 9வது வசனம் வாசிங்க. 1:9. ஓகே, 4 வாசிங்க. 4. ஓகே, 6 வரைக்கும் வாசிங்க. இருந்தது, அந்த ஜீவன் என்ன இருந்துச்சாமா? அவருக்குள்ள அன்பு இருந்தது. அந்த அன்பு மனுஷனுக்கு என்னவாய் மாறினது? அன்பாய் மாறினது. அவருடைய அன்பு எனக்கு அன்பாய் மாறினது. கடந்த நாட்களில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு பிரபலியமான ஒரு ஆண்டவரை அறியாத மனிதன் சொல்லி இருக்கிறாரு. அந்த 1 கொரிந்தியரை குறிச்சு, என்னது, என்னை பூசிக்கிறவன் என் மூலம் ஜீவிப்பான், என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் இந்த திருவிருந்தை குறித்து, இந்த திருப்பந்தியை குறித்து, இல்லை என்று சொன்னால் இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து, இந்த ராபோஜனத்தை குறித்து என்ன சொல்றாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனா நான் நினைச்சது என்னன்னா, இரத்தத்துல தான் என்ன இருக்குது? குணாதிசயம் இருக்குது. அப்ப இரத்தத்தையே இவர்கள் பானம் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த குணாதிசயம் அவருக்குள்ள வரணும் என்பதற்காக தான் இயேசு இரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்றாரு. உலக பிரகாரமான மனுஷனுக்குள்ள வெளிப்பாடு. உங்களுக்கு என்ன வெளிப்பாடு? நிறைய பேர் திருவிருந்த ராபோஜனம் எடுக்கும்போது கன்ஃபேக்ஸ் கூட பண்றது இல்ல. நிறைய பேர் திருப்பந்தி எடுக்கும் பொழுது கண்ணை கூட மூடுறது இல்ல. எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல சவுதி அரேபியா தேசத்துல வாழும் பொழுது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அழுததை பார்த்து அந்த லைனே அழுதது நான் பார்த்திருக்கிறேன்.
அவருடைய செய்த பாவத்திற்காக, செய்த தவறுதலுக்காக ஆண்டுடைய பந்திக்கு முன்பதாக தகுதி இல்லாமல் நான் கை நீட்டிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி உய்த்து ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுக்கிறதை பார்த்து, அந்த சத்தத்தை கேட்டு அந்த லைனே அழுது, ஆண்டவரே என்னையும் மன்னியும், என்னையும் விடுதலையாக்கும், என்னையும் பாவத்தை கழுவி சுத்திகரியும், நானும் தகுதியோடு உடைய பாத்திரத்தில் கை நீட்டணும்னு அழுததை பார்த்திருக்கிறேன். நம்முடைய மனசு எப்படி இருக்கு? இந்த ரத்தத்தை நீங்க எதற்காக புசிக்கிறீங்க? இந்த ரத்தத்தை எதற்காக பானம் பண்றீங்க? வாரத்துக்கு ஒரு முறையா இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறையா இருக்கலாம். எதற்காக நீங்க பானம் பண்றீங்க? உண்மையாகவே நீங்க விசுவாசித்து அதை பானம் பண்ணுவது உண்மையானால் அவருடைய குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில எங்கே எங்கே? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பகைமையாகிய இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும். பகைமை, வெறுப்பு, சண்டை, பிரச்சனை, பிரிவினை என்கிற அந்த பிரிவினையில் இருக்கிற அந்த இருளுக்குள், அந்த இருளின் அந்தகாரத்துக்குள் இருக்கிற உலக ஜனங்கள் அன்பு என்கிற இயேசுவின் ஒளியை உங்களிலிருந்து காணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க நேசிக்க முடியாத இடத்துல நீங்க நேசிக்கணுங்க. அவங்க அன்பு செலுத்த முடியாத இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அவங்க விட்டு கொடுக்காத இடத்துல நீங்க விட்டு கொடுக்கணும். அவங்க சகிக்க முடியாத இடத்துல நீங்க சகிக்கணும். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கற்பித்த ஜெபத்துல கத்துக் கொடுக்கிறோம். என்னுடைய கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை. அந்த வசனத்துக்கு நம்ம தகுதி தானா? நம்ம ஒரு சூழ்நிலையில தப்பிக்க மன்னிக்க மாட்டோம். ஆனா நம்ம மட்டும் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்ம மருமக சொன்ன ஒன்று செஞ்சா மன்னிக்க மாட்டோம், மகா ஒன்று செஞ்சா மன்னிக்க மாட்டோம், மகன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா மன்னிக்க மாட்டோம். நம்மளோட உடன் பிறந்தவர்கள், நம்மளோட எய்த்து விட்டவங்க, பக்கத்து அயலவாசிகள் ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா மன்னிக்க மாட்டோம். ஆனா நம்ம மட்டும் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட் தப்பை செஞ்சுட்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே மன்னிச்சிரும்பா. மன்னிக்க மாட்டாருன்றேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கலைன்னா உனக்கு வாழ்வு கிடையாதுன்னு சொல்லுங்க. அவர் மன்னிச்சாதாங்க நமக்கு வாழ்வு. நான் வரும்போது குடும்பத்தில் ஒரு பேசிட்டு வந்தேன். ஆண்டவர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச ஆசீர்வாதத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஆண்டவர் தடுக்கணும்னு நினைச்ச விஷயத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னு நினைச்ச விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. யாரா இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கட்டும், அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைத்துட்டாருன்னா, ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஒரு மனுஷனை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருட்டா இருக்கிறீங்களா, வெளிச்சமா இருக்கிறீங்களா? பகையா இருந்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகத்திற்கு நீங்கள் என்ன, யாரும் சொல்ல மாட்டீங்க. நீங்க இருளா இருக்க விரும்புறீங்களா, வெளிச்சமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் உங்களுக்குள் இருக்க வேண்டுமானால் நீங்க உங்களுக்கு அன்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்துச்சு. அகத்தின் அழகு அகத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்தாதான், அகத்துக்குள்ள அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தாதான், அகத்துக்குள்ள அந்த சகிப்பு தன்மை இருந்தாதான், அகத்துக்குள்ள அந்த பொறுக்கிற தன்மை இருந்தாதான், அகத்துக்குள்ள நம்ம எல்லா காரியங்களும் அந்த செயல்பாடுகள் இருந்தாதான் அது புறமே என்ன பண்ண முடியும்? நம்முடைய அகமை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்?
பிரகாசிக்கிறதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு அன்பு கூர்ந்தாருங்க. பிதா அன்பு கூர்ந்தார். அவர் நினைச்சிருந்தா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்திருக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா போர் சேவகர்கள் வந்து இயேசுவை தேடுறாங்க. நீ தேடுற இயேசு நாதான்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க? ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சு என்ன பண்றாங்க? கீழே விழுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த தேவன், அந்த அளவுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரு தன்னை அர்ப்பணித்தார்னா அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக எனக்காக காட்டின அந்த அன்பு, அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவே மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அப்போ அன்பு செலுத்தாதவன் இருளிலே நடக்கிறான். இன்னும் 6 காரியம் இருக்கு, பேசிடலாமா? சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு செலுத்தாதவன் இருளிலே நடக்கிறான். நீங்க எந்த இருளிலே நடக்கிறவங்களா இருக்கிறீங்க? ஒரு நாள் பாவ இருளில் இருந்தோம், ஆனால் ஒரு விசை பாவத்தை மன்னித்தார்னு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் இருளுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை, அன்பு செலுத்தாத வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா நம்ம பாவத்துக்குள் இருக்கிறவர்களாக இருப்போம். ஒரு விசை கூட நம்ம அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, நீங்க எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறீங்க? இருளிலே அன்பில்லாதவன் வெளிச்சத்துல நடக்கல. இருளில் நடக்கிற மனுஷன் வெளிச்சத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விசை கூட எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக, ஒரு விசை எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. தேவனுடைய சமூகத்தில் யாரையும் பார்க்காதபடிக்கு ஒரு விசை கூட உங்களை அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருதயத்தில் பேசுங்க, நாவுகள் பேசட்டும். எந்த காரியத்தில் நீங்க அன்பு குறைவுள்ளவங்களாக இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய கணவனுடைய காரியத்தில் அன்பு குறைவுள்ளவங்களாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா மனைவியுடைய காரியத்தில் அன்பு குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா மாமியாருடைய காரியத்தில் அன்பு குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா இயேசு மீது காட்ட வேண்டிய அன்பை நீங்க குறைவுள்ளவர்களாய் காட்டுறவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா அயலகஸ்தாருடைய காட்டுகிற அன்புல நீங்க குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்களா? எந்த காரியத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்க? உங்களை பிரகாசிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு வந்ததின் நோக்கம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்காக தான். ஆனால் பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்ட நீங்கள் அன்பு செலுத்தாதபடியினாலே, பிறர்களை மன்னிக்காதபடியினாலே, பிறரிடத்தில் விட்டு கொடுக்காததினாலே, கிறிஸ்துவில் இருந்த அந்த அன்பை மற்றவரிடத்தில் பிரதிபலிக்காததினாலே நீங்க இருளில் இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க. அனுபவம் இருள் மாற வேண்டுமானால் இயேசுவின் கற்பனை நான் கீழ்ப்படியணும். விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஒருவர் மௌனமாய் இருக்கக்கூடாது. மன்னிக்க முடியாத காரியத்தை அன்பினால நிரப்புங்க. அந்த தெய்வீக அன்பு, அவரை குத்தினவர்களையும் நேசித்த அன்பு, அவரை புறங்கூறினவர்களையும் நேசித்த அன்பு, அவரை காட்டி கொடுத்தவனையும் சகோதரனே, சிநேகிதனே என்று சொல்லி அழைத்த அந்த அன்பு, அவரை கொச்சைப்படுத்தின பேசின அந்த கல்லனையும் நேசித்த, பரலோகம் கொண்டு சென்ற அந்த அன்பை பாருங்க. அவரிடத்துல சுகத்தை பெற்றாங்க, அவரிடத்துல நன்மையை பெற்றாங்க. அந்த 5 அப்பத்தை கொண்டு 5000 போஷித்த பொழுது அவருடைய ஆகாரம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அவருக்கே துரோகம் செய்தாங்க. பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்க. அவர்களை நேசித்தாரு, அவர்களை அன்பு செலுத்தினாரு. அந்த அன்பு, அந்த கல்வாரி அன்பை நினைத்து ஒரு விசை கூட ஆண்டவரே எனக்கும் அந்த அன்பை கொடுங்கப்பா, இருதயத்தில் அந்த அன்பை கொடுங்க, இருதயத்தில் அந்த பண்பை கொடுங்க, இருதயத்தில் அந்த அன்பை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே உதவி செய்வீராக.
கொடுப்பீராக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுத்த, பகைத்த, ஒதுத்த எல்லா ஜனங்களையும் அவருடைய பாரங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் சொன்னாரே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும். உங்களை நேசிக்காதவர்கள், உலக மக்கள் உங்கள் அயலகாஸ்தார், இவர்கள் செய்வதை நன்மை நினைக்காமதா, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமதா உங்களை பகைக்கிறாங்க, உங்களை வெதுக்கிறாங்க, உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களை பகைக்கிறாங்க, உங்களை ஏளனமாய் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் கூட அர்ப்பணிங்க பார்க்கலாம், ஒரு விஷயம் கூட அர்ப்பணிங்க, ஒரு விஷயம் கூட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அந்த அன்பை கொடுங்கப்பா, அந்த அன்பை கொடுங்க. எதிர்பாராத அந்த அன்பு, எதிர்பார்க்காத அந்த அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தன்னலமற்ற அன்பு ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. இயேசுவில் இருந்த அன்பு, இயேசுவில் இருந்த அன்பு, இயேசுவில் இருந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பீராக. சில இழப்புகள், சில பிரச்சனைகள், சில சமாதானமற்ற சூழ்நிலைகளை பார்க்கிற அன்பு மகனை ஒப்புக்கொடு, அன்பு மகளை ஒப்புக்கொடு, அன்பு மகனை ஒப்புக்கொடு. நீ அந்த சமாதான கேடு வந்ததற்கு காரணம் உடைய அன்பு குறைவு, உடைய அன்பு குறைவு. நீ கிடைக்க வேண்டிய நன்மைகள், நீ உனக்கு கிடைக்க வேண்டிய தாளந்துகள், உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிறதின் காரணம் நீ அன்பு குறைந்ததுனால. நீ அன்பு செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற. உனக்கு எதிராக இருக்கிற உனக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனா தீமையை நன்மையினால் வெல்ல என்று சொன்ன வசனத்தின்படி நீ பகைமையை அன்பினால் வெல்ல வேண்டும். அந்த கல்வாரி அன்பை நினைத்து பாருங்க, கல்வாரி அன்பை நினைத்து பாருங்க. அவரை பார்க்காம, அவரை எண்ணாம நம்முடைய சுய விருப்பத்திற்காய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை நமக்காக தேடி வந்தாரு, நமக்காக தேடி வந்தாரு. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அந்த கல்வாரி அன்பை நினைத்து, அந்த கல்வாரி அன்பை நினைத்து ஒரு விஷயம் கூட மன்னிப்பு கேளுங்க. ஒரு விஷயம் கூட நீங்களா செபிங்க, சொந்த வார்த்தையினால செபிங்க. எந்த அனுபவத்தில் நீங்க கடந்து போகிற என்னுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுதே ஆண்டவர் சொன்னார், இது நிமித்தம் குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது, அநேக உறவுகள் உடைந்து கிடக்கிறது. மகனை இதனை பேசும் பொழுது ஆவியினாலே நிரப்புவேன், சிலருக்கு சமாதானத்தை கொடுப்பேன், சிலருக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். இதனால் சில குடும்பங்கள் கட்டப்படும், இதனால் அநேக குடும்பங்களில் சில சமாதானம் கிடைக்கல, சில நன்மைகள் கூட தடைப்பட்டிருக்குது. நீ சொல்லும் பொழுது நான் அந்த சமாதானத்தை, அந்த அன்பை கொடுத்து அதில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பேன். நன்மைகள் கடந்து வரும் என்று சொன்னா செபிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபாலா சந்தாரா தியந்தர் பரபா. ஆவியானவரை ஊற்றுவீராக. நேசிக்கக்கூடிய ஆவியானவர், நேசிக்க பண்ணுகிற ஆவியானவர், ரிபாலா சந்தாரா. ஒப்புக்கொடுங்க. ஆவியானுடைய வல்லமை, கசப்பாயிருக்கிற அனுபவங்கள், பாரமாயிருக்கிற அனுபவங்கள், பகையாயிருக்கிற அனுபவங்கள் இப்பொழுது மறைகிறது. இருதயத்தின் காயங்கள், இருதயத்தின் வேதனைகள், இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் மறைகிறது. ஹல்லேலூயா, Hallelujah, hallelujah, hallelujah. Jesus. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிலிடுதே. Yes Lord. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வாய்களை திறந்து கல்வாரி அன்பை இருதயத்தில் அந்த சிலுவையின் காட்சியை பார்த்து அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக, பிக்கப்பட்டவராக கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினோ
அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே, கல்வாரி அன்பை என்னிடுமே. எஸ் ஆமென். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கிறார், உங்களுடைய மனசை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். நேசிக்க கூடாதவர்களை நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலையில அன்பு செலுத்தக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு விருப்பத்தை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். கல்வாரி அன்பை என்னிடும் கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ, தந்து விட்டோ அன்பு கரங்களிலே, ஏற்று என்று நடத்தோ, ஏற்று என்று நடத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. ஓ அல்லேலூயா. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி உடைய இடது கரத்தை உடைய இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நேசிக்கக்கூடிய சுபாவத்தை எனக்கு தாங்கப்பா, என்னை எதிர்க்கிறவர்களையும் அன்பு செலுத்தக்கூடிய சுபாவத்தை தாங்க, என்னை ஏளனமாய் பேசினவர்களை அன்பு செலுத்தக்கூடிய காரியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பன், அன்றைக்கு நீர் கர்த்தாவே அப்பா நீர் வெளிப்படுத்தினதை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்றைக்கு அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிக்க முடியல, எங்களுக்கு பொறுக்க முடியல, எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியல, எங்களை மறுபடியும் நேசித்து வாழ முடியல ஆண்டவரே. ஆனால் எங்களை பரிசுத்த ஆவியானவருங்கிற அந்த ஒளியினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக, அன்பு செலுத்தக்கூடிய அந்த சுபாவத்தை கர்த்தர் கொடுப்பீராக, அந்த அன்பு செலுத்தக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உடைந்து கிடக்கிற குடும்பங்களை, ஆண்டவரே இழந்து போன நன்மைகளை, ஆண்டவரே தகப்பனே இது நிமித்தமாய் வர தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அர்ப்பணித்தபடியினாலே, உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்தினபடியினாலே ஆண்டவரே நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ வாளாகாமல் தலையாவா என்று சொன்னவர், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பெருக பண்ணுகிற ஆண்டவர், நீ இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் பெருகுவார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, சுகமாய் இருப்பார்களாக. உடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. உடைய நிந்தனைகள் எல்லாம் மாறுவதாக. இப்படி கர்த்தர் வெட்கங்கள் எல்லாம் மாறுவதாக. வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல இவர்கள் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அது வருகிற நாட்களிலே அது உலகத்திற்கு ஒளியாய் மாற போகிறதற்காக,
தேசங்களுக்கு ஒளியாய் மாறப்போகிறதுக்காக, ஊழியங்களுக்கு ஒளியாய் மாறப்போகிறதுக்காக, இந்த பகுதிக்கு வழியாய் மாறப்போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திவ்ய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் கைகளை கூப்பி தலை வணங்கி கண்கள் மூடி இருக்கும் பொழுது இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், சுகவாழ்வும், நித்திய ஜீவனும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், குடும்பங்களோடும், அவர் செய்கிற வேலையோடும், படிப்போடும், ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும், இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களோடும், உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய பந்தம் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு மூன்றலிய சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அன்பு செலுத்துறவங்களா இருங்க. அன்பு செலுத்துறவங்களா இருப்போம், மற்றவர்களுக்கு அன்பை காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.